29th மார்ச் சண்டே. ஜபத்தின் மூலம் பலம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனது உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எபேசியர் 6:18. ஜபம் அப்படின்னு சொல்றது கடவுளுடைய பலத்தை நமக்கு கொடுக்குது, அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு கொடுக்குது. நம்ம பலவிதமான சவால்களை நம்ம நம்பிக்கையோடு எதிர்கொள்ள ஜபம் நமக்கு உதவுது. அதாவது நம்ம ஒரு ஜபத்தின் மூலமா நம்ம ஏசப்பா எனக்கு இது வேணும், இந்த செயலை நான் செய்ய போறேன், நீங்க என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜபம் பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, ஒரு பலத்தை கொடுக்குது. நாம எந்த தேவைகளா இருந்தாலும் அதை தேவனிடத்துல ஜபத்தின் மூலம் நம்ம முன்ன வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய திறமைகளை காட்டிலும் அவரோட திறமை அவரோட வல்லமை நம்ம மேல இருந்து நம்மள அந்த காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு பலத்தை தரும். அதனால நம்ம ஜபம் நம்மளோட வாழ்க்கையில ஜபம் முக்கியம். அதுவும் மற்றவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி நம்ம விழித்திருக்கணும். நம்ம எந்த காலத்துல ஜபம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பலவிதமான சோதனைகள் வரும். ஆனாலும் நம்ம விழித்திருந்து நம்ம ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ணும் பொழுது நம்முடைய திறமைகளை காட்டிலும் தேவனுடைய வல்லமை நம்ம கூட இருந்து எல்லா காரியங்களையும் நல்லபடியா வாழ்க்கை கிருபை செய்வாரு. ஜபம். அன்பின் தேவனே, இன்று எங்களுக்கும் உமக்கும் உள்ள ஐக்கியம் வெளிப்பட கிருபை தாரும். ஆமென். ஹாப்பி சண்டே.